ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக் டீகோட் வித் பாஷா அண்ட் சுகுமார். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒரு வீக்லி ரீகேப் மாதிரி பார்ப்போம் என்ன நடந்தது. So, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல, எங்க போகுது. கனபாரன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேரக்ட் அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்க வாய்ஸ் கட் ஆகுது. உனக்கு எனக்கா? ஓகே, இப்போ 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 எனக்கு நடுவில் ஒரு கால் வந்து. உனக்கானா? So, அதான் மும்பை இந்தியன்ஸ் கனபார சைடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கனபார வந்து குத்துற மாதிரி தெரியல, மண்ணுல அப்படியே மேலேயே வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. கடப்பாறை ஆன் பேப்பர், நாட் ஆன் ஃபீல்ட். நாட் ஆன் ஃபீல்டு. இல்ல கடப்பாறை ஃபீல் ஆகல. எப்படி போச்சு? இப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஓகேப்பா, எனக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு கூட ஹோப் இருக்கு. நீங்க கிரவுண்ட் புடிச்சிட்டீங்க. உங்க கிரவுண்ட்ல இருக்க என்ன கிரவுண்ட் வச்சா ஜெயிக்க முடியுங்கிற ஒரு இதுக்கு நீங்க புடிச்சிட்டீங்க. சோ அதான் பிட்ச் வச்சா ஜெயிக்க முடியும்ன்றது தெரிஞ்சு போச்சு. பிளாக் சாயில் அண்ட் பிளாக் சாயில். சோ உங்களுக்கு கரெக்டா சேப்பாக்ல பிளாக் சாயில் இல்லன்னு நினைக்கிறேன். சேப்பாக்ல இதுதான் நினைக்கிறேன். இல்ல, முதல்ல ரெட் சாயில், இதானது பிளாக் சாயிலாம். ஓ ஓகே, தெரியல. சோ கொஞ்சம் ஸ்பின் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. சோ அதனால இதான் வின்னிங் ஃபார்முலா. பட் என்னன்னா, உங்களுக்கு லக் இந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா, நீங்க ஒரு 3 விஷயம் தப்பா பண்ணீங்க. அந்த மூணுமே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகல. சோ லைக் டெத் ஓவர்ஸ்ல அடிக்கல, அப்புறம் ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபம்பிள் ஆச்சு, அண்ட் நீங்க கொண்டு வந்த புது பவுலர் வந்து அடி வாங்கிட்டான். பட் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்ல, அந்த பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு எங்க வரதுல நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். சோ அந்த சஞ்சு சாம்சனோட செஞ்சுரி அகைன்ஸ்ட் டிசி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த நாக்கு சஞ்சுக்கே ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் வந்து அடுத்த மேட்ச் ஒரு 48 அகைன்ஸ்ட் இவங்க கேகேஆர். சோ அந்த பாவம் சஞ்சுக்கு எப்போ வரும்ன்றது காத்துட்டு தான் கரெக்டா அந்த டிசி மேட்ச்ல வந்துச்சு. அது சேப்பாக்ல வந்ததுனால ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டா இருந்தது. ஆக்சுவலா அது பார்க்கணும். இட்ஸ் a turnaround பாஷா. ஃபார்ச்சூன் சேஞ்சஸ் தான் அது. சோ அந்த 100 தான் உங்க டீமையே வந்து சுத்தி முடிச்ச பீட வந்து ஒளிஞ்சு போன மாதிரி. சரியான. ஆனா என்ன அந்த மேட்ச்ல டிசி மேட்ச்ல எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. சஞ்சு 100 அடிச்சது ஓகே, ரொம்ப பிடிச்சது. ஆனா எனக்கு லாஸ்ட்ல வந்து ரொம்ப ரன் அடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. அதுல டிசி பவுலர்ஸ் வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் கொஞ்சம் இழுப்பா, நல்லா அந்த இங்கிடி ஸ்லோவர்ஸ் அண்ட் முகேஷ் குமார் நல்லா போட்டான். அது இருக்கிறது தெரியும். ஆனா 2 மேட்சுமே உங்க பவர் பிளே ஸ்கோர் தான் உங்களை வின் பண்ண வச்சது. கரெக்ட். 2 மேட்ச்ல பவர் பிளே வந்து ஆக்சுவலா டிசி கூட வந்து 50+ பார்ட்னர்ஷிப் ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன். சோ அதுதான் வந்து டோட்டலா மேட்சை சேஞ்ச் பண்ணி விட்டுச்சு. அதாவது ரன் கம்மியா இருக்குன்னு நினைச்சா கூட இந்த மாதிரி ஜெயிப்போண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலா 212 சரி ஏதோ டிஃபெண்ட் பண்ண முடியும்னு தோணுச்சு. எனக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தான் வேணும். லைக் ஆயுஷ் மத்ரே டு ஓபன், கெய்க்வாட் டு 1. இதுதான் ஒரே ஒரு சேஞ்ச். மத்தபடி டீம் லுக்ஸ் குட், நீட்டா போயிட்டு இருக்கு. அண்ட் தூபே நீட்ஸ் சம் சப்போர்ட். அது என்ன கிடைக்கல. தூபே நீட்ஸ் சம் சப்போர்ட். கரெக்ட். ஆனா அதான் தூபே வந்து அவங்க தப்பான டைம் யூஸ் பண்றாங்கன்னு தோணுது எனக்கு சில டைம். ஏன்னா போன மேட்ச் கேகேஆர் கூட அவங்க வந்து தப்பான டைம்ல தூபே உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தோணுது. தூபே வந்து சரியா அடிக்க முடியல, கனெக்ட் பண்ண முடியல பால. சோ அதனாலேயே அந்த ரன் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நல்லா ஆடின மாதிரி தோணுச்சு. ஆனாலும் வந்து அந்த ரன் வந்து ரொம்ப இதுவும் அந்த மாதிரி இருந்தது. 4 hours 28 இல்ல 4 hours 28 நினைக்கிறேன். லாஸ்ட் 4 hours 160 இருந்தாங்க. 192 சம்திங் போச்சு. தூபே வந்து 13 runs for 12 balls. அது ஒரே ஒரு 4 6 கொடுக்கல. சூப்பரா போட்டாங்க. கார்த்திக் தியாகி செம்ம போலிங் போட்டான். எல்லாம் வைட் அங்கரு பிரில்லியன்டா எக்ஸிக்யூட் பண்ணா. அந்த வைபவ வரவங்க கடைசியில் கொஞ்சம் நல்லா போட்டான். ஆனா வைட் நிறைய போட்டான். சோ சூப்பரான போலிங், நிறைய எக்ஸ்ட்ராடினரி போலிங். சுமார் சரியான போலிங் போட்டான் நிறைய. அதேதான் பாஷா, மும்பைல என்ன பிரச்சனை ஆகுதோ அதே பிரச்சனை தான் அங்கேயும். அதான் இப்போ கார்த்திக் தாய் ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ மேபி கேகேஆருக்கு ஃபார்ச்சூன் மாறும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் த சிஎஸ்கே மேட்ச் கொஞ்சம் பவுலிங் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. மேபி இன்னைக்கு மேட்ச்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிடி வெர்சஸ் கேகேஆர் தான் இன்னைக்கு. சோ அதுல வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னன்னா கேகேஆர் இல்ல கேகேஆர் will win. கேகேஆர் will spoil the mid table model.
மிட் டேபிள்ல ஏன்னா வந்து போய் போடுவாங்க கண்டிப்பா. கேகேஆருக்கு ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் மேல போயிடுவாங்க. சோ அது ஒண்ணு இருக்கு. ஆனா சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல வந்திருக்காங்க. அந்த புது பவுலர் சைக்கிள் கொண்டு வந்தாங்க பாரு, செம ஷாக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆர்ஆர் ஃபுல்லா கொலாப்ஸ். சரியான bowler ஆக்சுவலா சுகுமார். அந்த எனக்கு வந்து உங்களுக்கு ஹிங்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் கோ ஃபார் ஷகிப். ஷகிப் ம். நல்ல பேஸ், நல்ல ஸ்லோவர்ஸ், நல்ல பர்ஃபெக்டா போடுறாங்க. ஸோ மேபி அவங்க திட்டா இருப்பாங்க. ஷகிப் தான் அவங்க திட்டா இருப்பாங்க. கரெக்ட். அண்ட் அன்பார்ச்சுனேட்டா கலீல் அகமது இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்ப சிஎஸ்கேவோட பவர் பிளே போலிங்கே ஒரு மாதிரி இப்ப தெரியுது கலீல் அகமது இல்லாதனால. மூணு அதை over பத்தி போட யார் முடியாது. கொண்டு வருவாங்க? ஆமா, யார் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். யார் வருவாங்க? என்ன கேட்டா வந்து ராமகிருஷ்ண கோஷே உள்ள இருக்காங்க. எட்டு வரலாம். குச்சப்ரீத் வந்து பவர் பிளே எப்படி போடுவான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கொண்டு வரலாம். Left armer. லெஃப்ட் ஆர்மர் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஆனா முகேஷ் சௌத்ரியா வச்சிருக்காங்க அவங்க. முகேஷ் வந்து கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. 3 over போட்டு 35 ரன் வரும். அது கரெக்ட் தான். ரன் லீக் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா ஆகாஷ் மட்வால் இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆகாஷ் மதுவால் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. லைக் ஏன் அப்படின்னா ஒரு டீம் செட்டப்லேயே இருக்க பவுலர் எடுப்பாங்களா, அது ஏதாச்சும் ஃபம்பிள் இருக்குமா தெரியல. லைக் ஸ்டக் ஆகுது சுகுமார். சுத்தம் என் போன் பிரச்சனைடா. அது என்னன்னா கிளைமேட் செம்ம சூடா இருக்குது. அப்படியா? பெங்களூர்லயா? கிளைமேட் செம்ம சூடா இருக்குது. லேப்டாப்ல ஜாயின் பண்ண முடியுமா? சுகுமார் வீடியோ கட் ஆயிடுச்சு, இப்போ கிளியரா இருக்கு. எஸ் பாஷா, இப்போ ஐ திங்க் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஐ அம் பேக். ஓகே. ஸோ நம்ம லாஸ்டா வந்து ஆகாஷ் மட்வால் பத்தி பேசியிருந்தோம். ஸோ ஆகாஷ் மட்வால் எடுத்துட்டு வருவாங்களா? இந்த ஈடன் ஆப்பிளும் பேசிட்டு இருக்காங்க. ஈடன் ஆப்பிள்னு ஒரு பாலர். ஆக்சுவலா ஈடன் ஆப்பிள் நேம் இஸ் குட் நேம். ஆனா ஐபிஎல் அளவுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. ஒரு யங்ஸ்டர் ஆக்சுவலா. அது நம்ம மத்வாலே போலாம். ஆனா மத்வால் போனா உங்களுக்கு ஓப்பனிங் பவுலிங் தான் உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. ஸோ ஸ்குவாட்ல வந்து முகேஷ் சௌத்ரி இருக்காங்க, தென் ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காங்க. எனக்கு ராமகிருஷ்ணா கோஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க போல. ராமகிருஷ்ணா கோஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ராமகிருஷ்ணா கோஷ் தான் இம்பாக்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ராமகிருஷ்ணா தான் போவாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ சுகுமார், இதுக்கு வருவோம். உங்க சைடு எங்க சைட பார்த்து ஒண்ணும் இல்லை. 2026 முடிஞ்சு 2027ல பார்க்கலாம். இல்ல சுகுமார், நீங்க வருவீங்க, 5 கப் அடிச்சிருக்கீங்க, வர முடியும் இருக்கு பாஷா. சோ ஓட்ட உங்ககிட்ட ஒரு ஓட்டை இருந்துச்சு, ஓட்டை அடிச்சிட்டீங்க. பட் எங்க ஓட்ட உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்றது தெரியலையே உங்க இதுல. இல்ல பாக்குறதுக்கு நல்ல ஆளுங்க மாதிரி இருக்காங்க. இல்ல உங்கனால சாகர் அண்ட் தாக்கூர் 2 பேரும் 30 ரன்னுக்குள்ள 4 ஓவர் போட்டு முடிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு வந்து மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நம்ம தோத்துருவோம்னு. எனக்கு மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் நான் ஃபுல் ஓவர் பார்த்தேன், என்னால முடியல. 2 கோல் எடுத்துட்டு வரல அவங்க. சீரியஸா பாஷா, ரொம்பவே மோசமா இருக்கு. அது எந்த அளவுக்கு மோசம்னா ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சுகுமார். இப்ப ஏன் என்னோட வீடியோ மட்டும் ரொம்ப ஸ்லோ வருது? ஸ்லோவா இருக்கு. ஆமா, வீடியோ ஸ்லோவா இருக்கு. வீடியோ வந்து வாய்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துருது, வீடியோ லேட்டா வருது. ஐயோ, எல்லாமே நம்ம பிரச்சனை இருக்குடா பாஷா. என்ன பண்றதுனே தெரியல. பாரு இங்கேயும் மத்தியா பிரச்சனை இருக்குன்னு. வீடியோ பேசினதுக்கு அப்புறம் தான் வாய்ஸே வருது. இதுவே வருது, வீடியோவே வருது. ஒருவேளை பிளர் பிரச்சனையோ? ஆமா, இப்ப நல்லா இருக்கு. என்னங்கடா எல்லாமே பிரச்சனை பண்றீங்க? இதே நார்மலே பேசு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லேப்டாப் இது கீழே கிட்ட வச்சுக்கோ, கொஞ்சம் ஈஸியா. ஓகே. வீடு தெரியக்கூடாதுதான் பாத்துட்டு இருக்கேன். அது வேற எதுவும் பண்ண முடியாது. அப்ப இப்படியே தான் பேசணும். நீ உட்காந்து ஆடுனா லைட்டா குரல் மாறிடும், கட் ஆயிடும். ஓகே சுகுமார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சுகுமார்.
இப்ப வந்து ஹார்திக் பாண்டியா மும்பையோட கேப்டன், ஓகேவா? ம். இப்ப வந்து இப்ப பும்ரா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸ் இன் T20, ஓகேவா? கரண்ட்ல பெஸ்ட் பவுலர். ரோஹித் சர்மா கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன், ஓகேவா? அப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தா மும்பைல இருக்கிறது எல்லாமே கிரேட்ஸ் தான். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அப்படி இருக்கவங்க எல்லாம் நல்ல ஒரு அவங்க இதுல தனியா வந்து அவங்க பயங்கரமா வந்தவங்க தான். இப்போ இத வந்து மேட்ச் தோத்தாங்கன்னா ஏன் ஹார்திக் பாண்டியா மேல தப்பு சொல்றாங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து ஹார்திக் பாண்டியா மேல பெரிய ஹார்ஷ் கால்ஸ் இல்ல. ஆனா என்னன்னா சில விஷயம் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு பாஷா. ஆக்சுவலா ம், எனக்கு என்ன சொல்றேன்னா, என்னால வந்து திலகர்மாவோட வந்து டாப் ஆர்டர்ல அவங்க ஃபெயில் ஆகிறது தெரியுது. ஸோ ஐ கேன் சே ம், லோவர் ஆர்டர்ல திலகர்மா வெல் ஷூட்டட். நான் ம், பார்த்த 3-4 மேட்ச் சொல்றேன். ஐ நாட் எனி எக்ஸ்பர்ட் ஆர் எனிதிங் சம்திங் எது கிடையாது. பட் அதே ம், மாதிரி ருதர்ஃபோர்ட் வந்து கீழ வரும்போது யார்க்கர்ஸ் நிறைய போடுறாங்க, நெயில் பண்றாங்க, ஆட முடிய மாட்டேங்குது. ஆனா ருதர்ஃபோர்ட் ஸ்பின் நாட் டேக்கன் பண்ணுவான். எனக்கு வந்து இந்த இந்த 2 ஸ்வாப் பண்ணிருக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு தாட் தோணுச்சு. தென் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஹார்ஷ் கால்ஸ் கிரவுண்ட்ல இருக்க இப்போ ஜிடில இருந்த ஹர்திக் பாண்டியா இங்க இல்ல. ஜிடில இருக்க போது ஹர்திக் பாண்டியா டிஃபரெண்டா இருந்தாங்க. லைக் ரொம்ப ஹார்ஷ் அவுராவே இல்ல. ஆறாவே கிடையாது. ம், ம். ஆனா இப்போ ஆறா மூமெண்ட்ஸ்க்காக ஹர்திக் பாண்டியா ரொம்ப இதாயிட்டாரு. எனக்கு வந்து அது இட்ஸ் ஆறா வைஸ் ஆறா மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்போசிட்ல ஸ்ரேயாஸ். ஸ்ரேயாஸ் காட்னா ஐயோ சரியான கேட்ச் குமார், எல்லாமே செம வந்து இந்த ஆறா 10 10லாம் இல்ல. 1000 தான் இருக்கலாம். புடிச்சிட்டு ஒரு இது. செம்ம கேட்ச். அப்படியே பாத்து மும்பை டக் அவுட் பக்கத்துல போயிட்டு நின்னு, ஐயோ ரோஹித் சர்மாவும் சூரியகுமாரும் ஒரு வாயை பொழந்துட்டாங்க, என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. செம்ம சீரியஸா கேட்ச் குமார் அது. மாஸா இருக்கான். மாஸா இருக்கான் ம். ஸ்ரேயாஸ். செம்ம இப்ப ரவுடி ஆகிறது தான் கூப்பிடுறாங்க இப்ப எல்லாரும். எனக்கு எல்லாரும் வந்து அப்படியே என்ன மேட்ச் அவன் சொல்லனே பாட்டு தெரியல. போயிட்டே இருக்கும். எனக்கு ம். என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா எங்க கூட லாஸ்ட் 3 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஆவரேஜ் வந்து 174 ஆம். இல்ல 194 நினைக்கிறேன். எங்க கூட மட்டும் லாஸ்ட் 3 மேட்ச். ம். என்ன சரியான ஃபார்ம்ல வரான், இருக்கான் ஐபிஎல் வந்துட்டா. வரான், அடிக்கிறான், போறான். தட்ஸ் ஆல். கேப்டன்சி சரியான கேப்டன்சி பண்ணிடலாம், சூப்பரா பண்ணான். நல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. போன மேட்ச் சொல்லியிருப்பான். எஸ்ஆர்எஸ் கூட வந்து ரன்ஸ் லீக் ஆயிடுச்சு. 605 ரன். அவன் பவுலர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது சஷாங்க் வந்து நான் போறேன்னு வந்து நிப்பான். நான் போற பால் விடுன்னு ம். சொல்லி கேட்டு வாங்குவானா. இந்த மாதிரி 625 ரன் எவ்வளவு பேர் கேட்டு வாங்குவா. யாரும் வரமா. ஸோ ஷ்ரேயாஸ்க்கு வந்து ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஹி ஆல்சோ ம். எல்லா ஆப்ஷன் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பெப்சிமரன்லாம் ராவா வந்து அடிக்கிறான். கொஞ்சம் கூட கருணை காட்டுறது இல்ல. தட்டி வீசிட்டாங்க. நேத்து இன்னொரு ஃபுல் இன்னொரு கம்ப்ளீட்டா டவுட் மும்பை தான். இன்னொரு ம். மும்பையை வந்து நேற்று போச்சது, அவங்க சரியா இது பண்ணாதனாலே. பிளஸ் வந்து இன்னொரு டவுட் சுகுமார், இது வந்து கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஒரு ஜென்ரலா ஒரு நிறைய பேர் கேக்குறாங்க, என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து இப்போ பும்ரா வந்து பெஸ்ட் பவுலர், ஓகேவா? அப்ப ஏன் பும்ரா எந்த ஓவர் போட்டாலும் வந்து விக்கெட் விடணும்ல? எந்த ஓவர்ல எந்த எந்த டைம்ல போலிங் கொடுத்தாலும் பும்ரா பயங்கரமா போடணும்ல? ஏன் பும்ரா வந்து இந்த டைம்ல தான் ஆடணும், போடணும், இந்த ஓவர் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஏன் நேத்து இருக்குன்னு பாத்தியா கேக்குறேன். பாஷா? நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு. ம். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 21 ரன்ஸ். செகண்ட் ஆ, ஓவர் வந்து பும்ரா போடுறான். அந்த 5 ரன் டைம்ல பும்ராவை அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. 21 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர் கிடைச்சிருச்சு. சும்மா முடிஞ்சிச்சு. தள்ளி ஆடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நடக்குது. 5 மேட்ச்ல வந்து பும்ரா நிறைய ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஆனா இப்போ என்னாச்சுன்னா 5 மேட்ச் விக்கெட் இல்லன்னு சொல்லி பிரஷர் விழுகுது. சோ ஸ்லோவர் பால்ஸ், இந்த ஸ்ட்ரைட் விக்கெட் பால்ஸ் மேட்டர் இல்ல. நிறைய ட்ரை ம். பண்றான். நேத்து போன 41 ரன் ஏன் ரீசன்னா நிறைய ட்ரை பண்றான். டியூ டு விக்கெட்ஸ். ரன்னும் அவனே கண்டெயின் பண்ணணும், விக்கெட்டும் அவனே எடுக்கணும். சப்போர்ட்டிங் பவுலர் இல்லாத மாதிரி இருக்கு பும்ரா. ரொம்ப அதாவது ஒரு நல்ல பவுலர் வந்து விக்கெட் தான் எடுக்கணும்ன்றது கிடையாது, விக்கெட் எடுப்பாங்க, அது கரெக்டான டைம்ல எடுப்பாங்க. ஆனா பும்ரா பொறுத்த வரைக்கும் அவன் டஃப் பண்ணுவான். இதே ஸ்கோர் மேட்ச் எங்கேயோ போயிட்டு இருக்க மேட்ச் அப்படியே நிற்கும் ஒரு இடத்துல. அதுக்கு இப்போ அடுத்த பவுலர் வந்து சப்போர்ட் பண்ணணும். நேத்து இப்ப பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது என்ன இருக்கும் மோஸ்டா? 0 for 0. அங்க ஆரம்பிச்சது படி இருக்கும். அங்க அதுதான் நான் கேக்குறேன், இப்ப மிஸ் பும்ரா ஆகுற எந்த மாதிரி இடத்துல போட்டாலும், அதான் பும்ரா எந்த இடத்துல போட்டாலும் இருக்கணும். இப்ப பும்ரான்றது ஒரு நான் ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து இது எடுத்துக்கலாம். இப்ப இது இது ரொம்ப இதுவா தான் இருக்கும், நார்மலா இருக்கும் இந்த கொஸ்டின். ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடிட்டு ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். இவன் ரோஹித் சர்மா ஏன் ஓப்பனிங் ஆடணும், ரோஹித் சர்மா தான் எப்பவுமே அடிப்பானே, அது பின்னாடி வந்து ஆடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன பதில்? இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கரண்ட்லி இல்ல ஜென்ரலா போட்டிருக்கான். நான் ஜென்ரலா கேக்குறேன். இப்ப இது வந்து ஒரு நார்மல் கேள்வியா ஜென்ரலா கேக்குறேன். அதான் பாஷா. இப்போ வந்து பேட்ஸ்மேன் வந்து ஃபெயில் ஆனா வந்து நம்ம யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து 14 மேட்சஸ் இருக்கு. ஆனா பவுலர் விக்கெட் எடுத்தா மட்டும் தான் மாசுன்னு நினைக்கிறாங்க. ம். இப்போ இல்ல நான் அது சொல்ல,
நம்ம கிரிக்கெட்டே பேச வேணாம். இது என்ன கேக்குறாங்கன்னா, வேணாம். ரோஹித் சர்மா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஓப்பனிங் இறங்கினாலும் ஆடணும், பின்னாடி இறக்கி விட்டாலும் ஆடணும். ஏன் அப்படியே இறக்கி விட்டா ஆட மாட்டாங்க? ஏன் ஓப்பனிங் தான் ரோஹித் சர்மா ஆடுவான்? அந்த ஸ்பாட் தான் ஏன் தராங்க அப்படின்ற மாதிரி கேக்குறேன். அந்தந்த ஆளுங்க ஏன் அந்தந்த ரோல் தான் செட் ஆகுன்றீங்க? பின்னாடி விட்டாலும் ஆடலாமே அப்படின்ற மாதிரி கேக்குறேன். பும்ரா ஜென்ரலா கேக்குறேன். ஜென்ரலா ஏன் ஒரு ஆள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு தான் வச்சுக்கிறீங்க? விராட் கோலி ஏன் ஐபிஎல்ல வந்து ஓப்பனிங் மட்டும் தான் ஆடணும்? விராட் கோலியை வந்து 5 டவுன் 4 டவுன் இறக்கி விடலாமே? ஏன் அப்படி பண்றீங்க? ஏன் விராட் கோலிக்கு ஆட வராதா 5 டவுன் அப்படின்ற மாதிரி கேக்குறேன். நான் ஜென்ரலா கேக்குறேன். கிரிக்கெட்லாம் விட்டு என்னன்னா வந்து இது ரோஹித் சர்மா மட்டும் இல்ல, டீம்ல இருக்க மத்த பிளேயருக்குமே அந்தந்த பிளேஸ் தான் அவங்க கார்ட் பண்ணுவாங்க. இப்ப ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர் போயிட்டா, மிடில் ஆர்டர் இருக்கவங்க ஓப்பனிங் வரணும். அது அவனும் நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவான்ல அப்படின்றாங்க. நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அவனை ஆட வேண்டியதானே? ஆனா கண்டிஷன் ஒன்று இருக்கு. நெட்ஸ் என்ன பண்ணிடலாம் அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட என்ன பண்ணலாம். பட் மேட்ச் கண்டிஷன் ஒன்று இருக்குது. மேட்ச் கண்டிஷன்ல அதே மாதிரி இருக்காது. ஆக்சுவலா இது எக்ஸாம்பிள் என்னன்னா, சிஎஸ்கேல வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு விக்கெட் ஒரு டைம் கூட அவுட் ஆனு சொன்னாங்க நெட்ஸ்ல. அதோட எஃபெக்ட் தான் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அந்த இதுல வந்துச்சு. ஆனா இதுவே நிறைய பேர் வந்து என்னன்னா பவுலிங் வந்து அடி வாங்கினானுங்க. அதே ரெப்ளிகா தான் இங்க வந்து அடி விட்டு தட்டு அடி வாங்கிட்டு. ஸோ வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ மேட்ச் கண்டிஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல வரோம், எப்படி போறோம் அப்படின்னு. இல்லைன்னா ரோல்ஸே, அதாவது எங்க போய் ஆனாலும் முடியாது. இப்போ ரோஹித் சர்மா லாஸ்ட் விக்கெட் போய் ஆன முடியுமா? 11 டவுன் ஆன முடியுமா? அங்கேயும் போய் அடிக்கலாம். பட் அந்த என்ன சொல்றது, ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியல் திங் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதே மாதிரி தான் நானும் சொன்னேன். என்கிட்ட கேட்டவங்களும் நானும் இதுதான் சொன்னேன். அவன் என்ன சொன்னான்னா, பிக் பாஸ்ல வந்து தமிழ் பிக் பாஸ்ல சீசன் 3ல வந்து சாண்டி இருக்காருல்ல, அவர் வந்து கமல் ஹோஸ்டா இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னாரா, இந்த மாதிரி வந்து சிம்புவோட டைலாக் யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம், யார் கடைசியா ஃபர்ஸ்ட் வரான்றதை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து அது நீங்க எந்த கோணத்துல பாக்குறீங்கன்றதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் இப்ப நீங்க ரோஹித் சர்மா பின்னாடி ஆட விட்டுட்டு அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாதுன்றீங்களா, அது எந்த கோணத்துல பார்த்தா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்ப தோனியை வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நம்ம கையில இறக்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் தோனி வந்து ஃபாஸ்ட் பால் சூப்பரா ஆடுவாருன்னு தெரியும். பின்னஸ் விட சப்போஸ் அவர் நம்ம பின்னாடி ஸ்டார்டிங் பண்றோம் இல்ல ஓப்பனிங் இறக்கணும்னு வச்சுக்கோ, அப்போ வந்து ஓவர்ஸ் முன்னாடி கொடுத்து முடிச்சிட்டா டீமுக்கு அது வேற அட்வான்டேஜ் கிடைக்கும். பின்னாடி வந்து அடிக்கலாம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு என்ன டீமுக்காக போகணும். டீம்ல அது யூஸ் ஆகுமா இல்லையா அந்த ரோல். ஸோ அதான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஃபுல் பொட்டன்ஷியல் அண்ட் டீமுக்கான ரோல். டீம்ல எங்க இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் யாரு கேட்டாங்கன்றது. யாரு கேட்டாங்களோ அவரே கவர் பண்ணுவாங்க. எனக்கு சிஎஸ்கே இருக்குல்ல, சிஎஸ்கேக்கு நான் போட்டேன் 11 போட்டேன். அதுல கூட எனக்கு வந்து இப்படி எல்லாம் பிரிச்சு போட்டு உனக்கு ஒரு வின்னிங் 11 கூட சொல்றேன்னா, எனக்கு மும்பைக்கு போடவே முடியல பாசா. மும்பைக்கு போட முடியல. எனக்கு வின்னிங் ஃபார்முலா தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து இவெல்லாம் அடிச்சு பார்த்திருக்கேன், இவெல்லாம் அடிப்பான். ஆனா ஏன் இப்ப பண்ண மாட்டான்? எனக்கு இவெல்லாம் அடிப்பான்னு எனக்கு தெரியும். நான் லிஸ்ட் வச்சிருக்கேன், இவன் வச்சிருக்கு. ஆனா பண்ண மாட்டான். எக்ஸிகியூஷன் தான் இல்ல. எக்ஸிகியூஷன் கிரவுண்ட்ல இல்ல. ஒரு கான்பிடென்டா வராங்க சுகுமார், இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்ட்டு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல சொதப்பிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ் ஆயிடுது. ஏன்னா எல்லாருமே பயங்கரமான பிளேயர் சுகுமார். எனக்கே கான்பிடென்ட் இல்லைங்க. நானே இப்படிதான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். மேட்சா போயிட்டு இருக்கா, இப்படிதான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். சத்தியமா ஒரு எனர்ஜியெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். நான் இப்படி எல்லாம் எப்ப பார்த்தேன் கடைசியா? இப்படி நான் பார்த்ததே இல்ல. ஈவன் 2022 நினைக்கிறேன் 8 மேட்ச் தோப்போம். விஷயம் தான் மாறும். நேம்ஸ் பெருசா இருக்காது, டீம்ல நேம் பெருசா இருக்காது. ஆனா இப்ப நேமும் பெருசா இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய 5 கேப்டன்ஸ். ஐயோ முடியல. நான் இன்னொரு மீம் டீல் பார்த்தேன். இதுக்கு நான் உன்கிட்ட கேட்கிறேன் பாஷா, சரியா? திலக் வர்மா, அதாவது ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் படிடார், இவங்க கிட்ட இல்லாதது திலக் வர்மாட்ட என்ன இருக்குன்னு வேர்ல்டுக்கு கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீம் நான் பார்த்தேன். சோ இதுக்கு இன்னொரு பதில் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அந்த டைம்ல ஸ்ரேயஸ் ஐயர் சரியா ஃபார்ம்ல இல்ல சுகுமார். அதுதான் ஒரு மேட்டர். திலக் வர்மா அந்த டைம்ல ஃபார்ம்ல இருந்தான் மும்பைல. ஏன்னா அவன் டக்கு டக்குன்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையா ஆட மாட்டான். சோ அதனால திலக் வர்மா ப்ரிஃபர் பண்ணாங்க. ரஜத் படிடாரும் சரி நல்லா அடிப்பா பில்லர்ஸ். ஆனா இப்போ ஆடுற மாதிரி ஆடுற மாணவன். இப்போ ஆடுறான் பத்தியா, ஒரு இது வந்தாலும் எடுத்தோடனே 6 அடிக்கிறான் பத்தியா. வந்து நான் எதுவும் கவலை பண்ணலாம், எங்க டீம் பெரிய பேட்டிங் லைட் வருது, அவன் பாத்துப்பாங்க, நான் அடிச்சுதான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஆடுறான். அந்த கான்பிடென்டோட அவன் ஸ்டார்டிங் ஆடல.
இப்போ ஃபார்ம் போறான். இப்போ கண்டிப்பா திலக் வர்மா யோசிப்பாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. திலக் வர்மா உள்ள வெளியே உட்கார வச்சுட்டு ரஜத் பத்தினாரோ இல்ல ஸ்ரேயஸ் ஐயரோ கூப்பிடலாமா? அப்படி சூரியகுமாரையும் உட்கார வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீ வேற சூரியகுமாரே வேர்ல்டு கப் பெருசான அடி கிடையாது. வெறும் யூஎஸ்ஏ கூட அந்த மேட்சை சேவ் பண்ணிட்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் சூரியகுமார்லாம் என்ன போயிடுச்சு. ஸோ தெரிஞ்சு அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா அந்த டைம்ல நீ சொன்னதான் திலக் ஃபார்ம்ல இருந்தான். அண்ட் பிரஷர் கேம்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கான். பாகிஸ்தான் ஓகேவா? அண்ட் ப்ரூவன் ஃபேக்டர். நீங்க ஐபிஎல் வச்சுதான் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், ரோஹித் சர்மா வந்து இன்டர்நேஷனல் ஆடிருக்கவே முடியாது. ரோஹித் சர்மா பெரிய இதுவே கிடையாது. அதான் ரோஹித் சர்மா பெரிய இதுவே கிடையாது ஐபிஎல்ல. ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல்ல வந்து அந்த ஐபிஎல்ல வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுதான் பெரிய இதுவே ஐபிஎல்ல. ரோஹித் சர்மாவோட 2019 வேர்ல்டு கப் முன்னாடி இருக்க ஐபிஎல்ல நீ பார்த்தனா 300 ரன் அடிச்சிருப்போம் நினைக்கிறேன். 300 சில்ற கொஞ்சம். ஆனா வேர்ல்டு கப்ல 600 நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 2023 ஐபிஎல்லும் 400 ரன். ஆனா வேர்ல்டு கப்ல பொழந்துட்டான். சோ யாரெல்லாம் மீம் போடுறீங்களோ, திஸ் இஸ் த கண்டென்ட். ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட், இன்டர்நேஷனல் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார்ம்ல திலக் வர்மா இஸ் பேட், கரெக்ட் தான். ஆனா ரஜத் படிடார் இன்னும் டெபியூவே ஆகல. ஐ திங்க் T20 டெபியூ ஆகல நினைக்கிறேன். அங்கே டைம் இருக்கு. அண்ட் ஆஃபன் கெட்டிங் இன்ஜுரி. நீங்க ஐபிஎல் மட்டும் பாக்குறீங்க, பட் டொமஸ்டிக் ஒரு பாத்தீங்கன்னா இன்ஜுரிஸ்ல அடிக்கடி போயிட்டு இருக்காரு. சேம் ஆஸ் அவரும் இன்ஜுரி இருந்தாரு, ஒன் டே செட்டப் வந்திருக்காரு. அண்ட் அவர் ஸ்டார்டிங் பண்ற ரோல்ல வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க அப்போ அந்த டைம்ல. இப்போ திலக் இருக்காரு, அப்போ கொஞ்சம் இருந்தாங்க. சோ இதான் என்னோட பாயிண்ட் இதுல. சோ ஐ ஹோப் இதுவும் நம்ம ஏதாச்சும் எடுத்து போலாம் நினைக்கிறேன். ருத்ராஜ் கேக்வாடோட ஃபார்ம் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. ருத்ராஜை உட்கார வச்சு சஞ்சு கேப்டன்சி கொடுக்கலாமா? அது நீங்க பண்ணக்கூடாது பாஷா. அப்படி பண்ணிட்டா டீமோட இது போயிடும். ஐ மீன் ரெப்புடேஷன் இல்ல, அந்த கேப்டன் லாஞ்சிட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கேல ஒரு பெரிய விஷயம், அது போயிடும். சோ நல்லதே கெட்டதோ இந்த சீசன் ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன். அண்ட் டைம் கொடுங்க, கண்டிப்பா ஒரு வாட்ஸன் மாதிரி இன்னிங்ஸ் வரும் ஃபைனல்ஸ்ல. சோ நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எஸ் கூட தல பேக்கா தெரியல, நிறைய நியூஸ் வருது. குஜராத் டைட்டன்ஸ் தான். குஜராத், சென்னை, மும்பை. மும்பை சொல்றாங்க இப்போ வரைக்கும். நான் இன்னைக்கு காலைல பார்த்த வரைக்கும் சொன்னாங்க, பட் குஜராத் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. மும்பை தான் மேட்ச், மும்பை தான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, மும்பை மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் 23rd. அதுக்கு முன்னாடி இல்ல நான் போறேன், போய் பார்ப்பேன். பிளஸ் வந்து வீடியோ ஸ்டக் ஆயிட்டா. ஓகே ஃபைன். மும்பை எனக்கு தெரிஞ்சு ஜிடி கூட ஜெயிச்சிருவாங்க அடுத்த மேட்ச். ஜிடி கூட. ஓகேவா? இப்படி சொல்லியே எனக்கு ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. சரியா? நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு தோக்குறீங்க. சரியா? இல்ல வேண்டாம். 5-2 இல்ல நீங்க 5 முடிச்சா 4 முடிச்சிட்டீங்களா? 5 6-2 நாங்க மண்டே ஜெயிக்கிறோம். 6-2 வியாழக்கிழமை ஜெயிக்கிறோம். 7-3 போய்க்கலாம். அங்க யாரு டாப் 4 போவாங்கன்னு பார்த்தா கீழே பாட்டம் பேசிட்டு இருக்கோம். அங்க டாப் பார்த்தா இல்ல நானும் மும்பையும் சேர்ந்து டிரா மேட்ச் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து நாங்க ஆடுறோம் சீரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது பார்த்தா. பஸ்ஸா இன்னொரு சின்ன ஒரு இது, நான் இது தனியா வீடியோ போட நினைச்சேன், பட் இப்ப சொல்றேன். ரைவல்ரி அப்படின்னா என்ன, அதுக்கு டெஃபினிஷன் கொடுங்க. ஏன்னா இந்த கொஞ்ச நாள் இந்த ஆர்சிபி சிஎஸ்கே ரைவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் இல்லப்பா, அது என்னன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்க தெரிஞ்சுக்கிறேன். ரைவல்ரி நான் சுமார் ஒன்றும் கிடையாது, ஒரு பகை தான் சொல்லணும். இப்போ மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்ல இருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து சென்னையில வந்து டோனி அந்த டைம்ல அங்க வந்து மும்பை வந்து சச்சின் இருந்தாரு, அவரு ஸோ இருந்தாரு தலைவர். அப்போ வந்து என்னன்னா 2 பேருக்கும் ஃபேன் பேஸ், தோனிக்கும் நல்ல ஃபேன் இருந்தது, இவருக்கும் ஃபேன் இருந்தது பயங்கரமா. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணாங்க. அப்போ விராட் கோலி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விராட் கோலி வரலாம் புதுசா. மற்ற இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் பெரிய லெஜண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், அவங்க வந்து டோனி அப்புறம் நம்ம தலைவர் அளவுக்கு இல்லை. ஸோ இந்த 2 டீம் தான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா மும்பை வந்து டோனியை வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆக்சுவலியும் ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? ட்ரை பண்ணாங்க. அப்பத்துல அந்த டாக் சென்னை விசஸ் மும்பை அப்படின்ற மாதிரி போச்சு. அந்த டாக் அந்த பெரிய லெஜண்ட்ஸ் 2 பேர் மோதுறாங்க பாரு, அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சது ரைவல்ரின்றது.
அதுக்கப்புறம் அது பயங்கரமான இது வச்சு, நீ சென்னை நான் மும்பை 2009 அப்புறம் பயங்கரமா பிக்கப் ஆயிடுச்சு அது. எனக்கு என்னன்னா பாஷா ரைவல்ரினா யார்கிட்ட அதிக கப் இருக்கு சரியா, இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் எவ்வளவு கப், இந்த கப் எவ்வளவு, அதான் சொல்றேன் சுமார். இப்ப நீ இந்த ஹெட் ஹெட்ல 21-10 அப்புறம் 20-10 இது ரைவல்ரி கிடையாது. இப்ப 3 அடிச்சு நான் 3 அடிச்சேன்னா நான் 4 அடிப்பேன் மாத்தி நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கோம் பாரு, அதுதான் ரைவல்ரி. 2015 கப் அடிக்கிற வரைக்கும் எனக்கு செம்ம காண்டு, சிசி அடுத்த கப் அடிச்சிட கூடாதுன்னு காண்டு. ஏன்னா நாங்க இப்ப கூட இந்த வருஷம் மும்பை அடிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. எந்த ஒரு ஓஜி ஃபேனா இருந்தாலும் நான் உள்ள போலையா அவனும் உள்ள போக கூடாது, கப் அடிக்க கூடாது, அவ்வளவுதான். கண்டிப்பா அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல இப்போ என்னத்தான் யோசிக்கிறேன் பாரு, இப்படியே மும்பை நம்ம பின்னாடி வந்துட்டான் அது போதும். எனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் ஸ்டாரிங் பண்ணிக்கலாம், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆறாவது கப் அதை யார் அடிப்பாங்கன்றத ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்காரு. நடுவுல ஆர்சிபி வந்து இப்போ லேட்டஸ்டா எல்லாரையும் ரைவல்ரி பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. ரைவல்ரி கிடையாது, அது வந்து சோஷியல் மீடியா ரைவல்ரி. நீங்க அவ்வளவுதான். எவ்வளவு கப் அடிக்க வச்சிருக்க, அந்த கப்புக்கு தான் சண்டையே. 18க்கு ஒரே ஒரு கப்பு. அதுதான் 3 கப் அதிகமா அடிக்கிறேன், இல்ல என்ன விட அதிகமா அடிக்கிறேன், இதுதான் சண்டை. மாசா இருக்கும் உங்களுக்கு படிச்சீங்கல்ல 5வது கப்பு, அப்பதான் உங்களுக்கும் வந்து அப்பாடா இப்பதான் ஈக்குவல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவன் பேச முடியாது அப்படின்னு எல்லா பக்கமும். இங்கேயும் 5-5 சிஎல்டி 2-2 ஈக்குவலா தான் போச்சு. இதுதான் ரைவல்ரி வந்து இந்த எல் கிளாசிகோ ஆஃப் கிரிக்கெட். எல் கிளாசிகோ இதுதான். இது வேற பேர் வச்சுக்கலாம், ஆர்சிபி சிஎஸ்கே மும்பை ஆர்சிபி எல்லாம் அது வேறதான் பேர். ரைவல்ரி சொல்ல முடியாது, கிளாஷ் ஆஃப் ஜெயண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கலாம். ஆனா ரைவல்ரினா அது கண்டிப்பா இதுதான், இந்த 2 டீம் கப்புக்கு தான் சண்டை. சண்டை அது போக நான் கிரிக்கெட் பார்த்துப்போம், சின்ன சின்ன விளையாட்டுகள். அதாவது நாங்க 2 பேர் கப் அடிக்கணும்னா வேற யாராவது அடிப்பாங்க, அந்த மாதிரிதான். நாங்க 2 பேரும் அந்த ரேஸ்ல முன்னாடி இல்லைன்னா வேற யாராவது கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்றதுதான். நாங்க இருந்தோம்னா விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. இந்த ஃபேஸ்ல 2010 இருந்து 2020 வரைக்கும் ஐ திங்க் அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 5 18 கிடைச்சிங்க, மொத்தம் 8 கப்பு. வீடியோ ஸ்டக் ஆகும். இப்ப கரெக்டா நினைக்கிறேன். இப்போ ஓகே அது ரொம்ப ஸ்டக் ஆகும். அந்த ஸ்ட்ரெச் ஆஃப் 11 இயர்ஸ்ல 8 கப்பு. அதுக்கப்புறம் நடுவுல கொல்கட்டா அடிச்சானே, கொல்கட்டா மத்தபடி எல்லாம் பெரிய பெரிய ஆளு. ரைவல்ரி என்னோட டெஃபினேஷன் ஆஃப் ரைவல்ரி இதுதான். கரெக்ட் தான், கரெக்ட். சப்போஸ் நாளைக்கு ஆர்சிபி வந்து ஒரு 6 கப் அடிச்சிட்டா இப்ப வேணா பண்ணலாம். 6 கப் ஆர்சிபியே 6 கப் அடிக்கிறாங்கன்னா சும்மா இருப்பாங்க 6 கப் அடிக்கிற வரைக்கும். இல்ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் இவங்க கூட ஈக்குவலா இருந்தா அப்ப ரைவல்ரியா கன்சிடர் பண்ணலாம், நம்ம பேசலாம். ஆமா அப்ப இதெல்லாம் ரைவல்ரி சும்மா சோஷியல் மீடியால நாங்க எங்க 2 பேர் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போட்டி இந்த பக்கம் தாங்க. அதுதான் சொல்றேன். சரி பாஷா, கண்டிப்பா நம்ம வந்து சென்னை மேட்சுக்கு வந்து பேசணும், கண்டிப்பா வருவோம், கண்டிப்பா பேசுவோம், கண்டிப்பா ஜெயிக்கிறோம். இல்ல நான் சொன்ன கான்ஸ்பிரசி மட்டும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இந்த கான்ஸ்பிரசி நடக்குது மண்டே நைட்டு வரேன், இந்த கான்ஸ்பிரசி எடுத்துட்டு வரேன். அதுக்கு முதல்ல நீங்க தோக்கணும், அங்க ஜெயிக்கணும். அது எவ்வளவு பெரிய டாஸ்க். எனக்கு தெரியும் சாட்டர்டே தோக்கணும்னு தோணுது, ஏன்னா கல்லில இல்லாதனால என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. ஆனா மெயினா கஷ்டம். போன மேட்ச் இன்னொரு பயமாயிடுச்சு அது கேகேஆர் கூட ஆடும்போது பிரசாந்த் வீரை வந்து பேக்கப் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க. நல்லா போட்டான் அவன். மனசுக்குள்ள நினைச்சேன் பிரசாந்த் வீர் நினைச்சேன். ஐயா நான் கடுப்பாய்ச்சேன் பார்க்கும்போது. கமெண்டேட்டர்ல லேட்டா தான் பேசுறாங்க. ஆக்சுவலா நான் பார்த்தேன், என்னடா பண்றீங்க போன மேட்ச் அகில் ஹுசைன் செம்மையா போட்டாங்க, அவன் தானே உங்களோட வின்னிங் இது பண்றதுக்கு அவன் தானே காரணம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அது ஏன் உங்களுக்கு புரியல, நம்மளுக்கு நிறைய விஷயம். கார்த்திக் சர்மா பேட் பண்ணி வச்சிருந்தாங்க, 2 பேரும் பேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணேன், விக்கெட் போனோம் அவனுக்கு வரணும் வெயிட் பண்ணேன். எனக்குலாம் சரியான கடுப்பாய் சுகுமார், நல்ல சூப்பர். அதனாலே யாருமே அவுட் ஆகுதுன்னு நினைச்சேன். 2 ரன் பரவாயில்ல அவுட் ஆகாதீங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் நான். டேர்னிங் பாயிண்ட்
இது என்ன எனக்கு பிளான்? தெரியல இருக்கான், தெரியல இருக்கான், ஓவர்டன் இருக்கான். இது 2 பேருக்கு முன்னாடி எப்படி கார்த்திக் சர்மா பிரசாந்த் வரும்? இல்ல டூபே அவுட் ஆயிட்டான்னு சொல்றேன் நான். டூபே ஏன்னா ரன் கரெக்டா வரல அப்படின்றது, லாஸ்ட்ல ரன் வர மாட்டேங்குதுன்றதுக்காக ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் ஓவர் ஆக்ஷன். அது அக்யூலூஷனே உள்ள அமிச்சு சுட்ட சொல்லியிருக்கோம். அவனே நல்லா கனெக்ட் பண்ணுவான் பால. இவங்க நம்ம நம்ம யோசிக்கிறது வரை கூட ஏன் இவங்க யோசிக்க மாட்டாங்க சில டைம் தோணும் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து கூட லாஸ்ட் 30 அடிக்கணும், 37 அடிக்கணும். இங்கிலாந்து கூட வெஸ்ட் இண்டீஸ் 30 அடிப்பான், 5 6. அந்த ஷக்கீப் முகமது தெரியுமா? ஷக்கீப் மக்பூன்னு சொல்லிட்டு ஆமா ஃபாஸ்ட் பவுலர், நல்லா 5 பண்ணலாம். அடிப்பான். ஒரு நோ பால் வருமான்னு ட்ரை பண்ணா வரல, வந்திருந்தா மேட்ச் முடிச்சிருப்பான். ஆக்சுவலா நீ எங்க இப்ப அக்யூலூஷன் எங்க ஹெல்ப் ஆகுறான்னா 100 அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, விக்கெட் விழுது ஆட்டோமேட்டிக்கா. பிரைம் ஸ்பின்னர் அந்த கிடைச்சா பிரைம் ஸ்பின்னர், அதான் பிரைம் ஸ்பின்னர் நம்ம பேசணும், ஒரு 2-3 வீடியோ முன்னாடி பேசணும். பிரைம் ஸ்பின்னர் இல்லன்னு சொல்லிட்டு இப்போ வந்தோடனே எப்படி அவனுக்கு விக்கெட் கிடைக்காது, இவனுக்கு விக்கெட் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் முடிச்சிடும். கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப நிறைய லென்த் அவங்க மாத்திட்டாங்க, அவங்க ஸ்லோவா போடுறாங்க, பாஸ்ட் சரு சருன்னு இறங்குறதுல ஸ்லோவா போறாங்க. அது பிச்சர் சூப்பரா ஹெல்ப் பண்ணுச்சு. நம்புறாரு, அதுதான் மெயின். அது எவ்வளவு நாள் எனக்கு அந்த அந்த நம்பிக்கை தான் வந்து ஹைதராபாத் ஆடும்போது இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஹைதராபாத் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ட்ரிக்கி சர்ஃபேஸ். அது பேட்டிங் பில்டரா போடுவானுங்க. ஐ திங்க் உங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டான்னு வச்சுக்க, நீங்க ஒரு ஹிமாலயஸ் கொடிக்க ரெடியா இருக்கணும். கரெக்ட். ஆனா அவங்க கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கொலாப்ஸ் ஆகும், எல்ஹெச்க்குள்ள ஆன மாதிரி ஆகலாம். கிளாசன் தான் அது ரொம்ப பயங்கரமான ஃபார்ம். இன்சான் கிஷனும் நல்ல ஃபார்ம் பண்ணிட்டான். மற்றபடி அபிஷேக் சர்மா அண்ட் டிரான்ஸ்லேட் ஓகே தான், அவ்வளோ எதுவும் இல்லை ரொம்ப. இன்னொன்னு சொல்றேன், அதை கேட்ட இன்னும் சரிப்பா. மும்பையின் அகமதாபாத் 0. ஆமா ஜெயிக்கவே இல்லை. இதுல நான் எந்த நம்பிக்கையில போய் அங்க ஜெயிச்சிட்டு கூட வருவேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா மும்பை குஜராத் கூட ஜெயிக்கல நினைக்கிறேன் இது வரைக்கும். மும்பை குஜராத்ல ஜெயிச்சிருக்கு. குஜராத்ல இது வான்கடேல ஜெயிச்சிருக்கானா? ரஜித் கான் 70 அடிப்பான். அது விஷயம் நடக்கும். மும்பை இந்தியன்ஸ் டீம் எனக்கு கேட்டா ஒரு வாரத்துக்கு மேட்ச் போடாதீங்க, கொஞ்சம் மென்டல் பீஸ் ரிலாக்ஸா இருக்கும், மேட்ச் போடுங்க. எப்படி போடுறது அப்படி ஷெட்யூல் வந்துச்சு. 8 played, 5 win GT, 3 win Mumbai against both the team. நம்ம டீம் பிளே சொல்லி இருக்கோம், நம்ம டீம் தான் சுகுமார் இம்பார்ட்டன்ட். ஆர்சிபி சரியான டீம்ல இருக்காங்க, சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கான், தூக்கி எல்லாரும் போட ஆரம்பிச்சான். உங்க டீம் ஃபார்முக்கு வரணும், உங்க டீம்ல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய டீம் நினைச்சீங்கன்னா யூ வாண்ட் டு பீட் ஆர்சிபி. இப்ப மேட்ச் இல்லையே. ஆமா இப்ப சிஎஸ்கேக்கு மேட்ச் இல்ல, ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஆனா புயல் ஃபார்ம்ல இருக்கானுங்க. எனக்கு பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. யா செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி இந்த வாட்டி என்ன பண்ண போறோன்றது. ஏன்னா போன வாட்டி ரொம்ப வேறுபடுத்திட்டாங்களா, கோலி எல்லாம் வேறுபடுத்தி விட்டாச்சு கடைசியில. இந்த வாட்டி என்னதான் நடக்க போகுது, இப்ப சேர் வேற நல்ல ஃபார்ம்ல இருக்கான், ஆர்சிபியும் சரியான ஃபார்ம்ல இருக்கானுங்க. 2 பேருமே டாப் டீமா இருக்கிறதால அவங்க 2 பேரும் பார்க்கலாம். சரி அவங்களுக்கு அந்த 5வது பவுலர் கஷ்டம் பாஷா. ரசிக்தார் சூப்பரா போட்டான், நல்லா. எனக்கு போன மேட்ச் எல்லாமே 3 பேசலாம் சூப்பரா போட்டான். ரசிக்தார், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் 3 பேரும் சூப்பரா போட்டா. பிளஸ் குர்ரால் பாண்டியா, சுயேஷ் சர்மா சரியான போலிங் வந்து. அந்த ஸ்பின் அடிச்சீங்கன்னா டீம் சதறும், ஸ்பின் அடிக்கலன்னு கொடுத்துருவீங்க யாரா இருந்தாலும். கரெக்ட். குருணல் பாண்டியாவை அப்படி கடந்து போக கூடாது, அடிக்கணும். நான் வந்து விக்கெட் டேக்கரா இருக்கேன் சுகுமார், அவங்களுக்கு பயங்கரமா எல்லா குரூஷியல் விக்கெட்டும் அவன் தான் எடுத்திருக்கான் சொல்ல போனா. அகைன்ஸ்ட் மும்பை பேட்டிங் தெளிவா இருக்காங்க. சோ டீம் டீசென்ட்டா இருக்கு. என்ன கேட்டா I will go with TPKS and RCB the number 1 and 2. So third fourth ராஜஸ்தான் வரப்போகுது. we are not. ராஜஸ்தான் and CSK வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க அப்படி ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா SRH இப்போ வர மேட்ச் தான் ஜெயிக்கணும். SRH, GT, டெல்லி இந்த 3 டீம் தான் வந்து அந்த மிடில் டேபிள் மடியில் இருப்பாங்க. அவங்க கூட நீங்க கொஞ்சம் ஈஸியா தான் கோ பண்ணலாம்.
உங்களுக்கு 2 மேட்ச் எல்எஸ்சி கூட இருக்குது. 2 எல்எஸ்சி. எல்எஸ்சி அந்த டைம்ல பார்த்து ஃபார்ம் பண்றாங்க. மிச்சல் மாஸ்டர் நிக்கலஸ் போறாங்களாம். செஞ்சு விட்டுருவாங்க ஆடுவான். அங்க நிக்கலஸ் போரான் இருக்க வரைக்கும் உங்க டீமை தோக்கடிக்கவே முடியாது. அதாவது ஆமா, உங்க டீம் வின் பண்ற தோக்கடிக்க முடியாது. சரியா? அவன் இப்ப அதான் இந்த சீசன் வந்து ஃபுல்லா நீங்க அவனை அவுட் எடுக்க கூடாது. நீங்க அவனை விக்கெட் எடுக்க கூடாது. 10 பாலுக்கு 5 அடிச்சுட்டு வருவான். இந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்கான் சுகுமார். பிரஷர் இல்ல பாஷா, கொழுப்பு. ஊருக்கு எல்லா லீக்லயும் காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க, ஸ்கேம் பண்றான். அந்த ஸ்பாட்டுக்கு எங்க கூட 2 மேட்ச் இருக்கு. அது பரவாயில்ல, ஜெயிச்சிரும் விடு. 16 பாயிண்ட். அதாவது நாளைக்கு கேகேஆர், அதாவது இன்னைக்கு வந்து கேகேஆர் வந்து லாஸ்ட்டுக்கு தள்ளி விட்டாங்க மும்பைய. அது ஒரு நம்ம என்னடா லாஸ்ட்டுக்கு போயிட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த மேட்ச் ஜிடி கூட ஆடுவாங்க, ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப தோப்பாங்க சிஎஸ்கே கூட. திரும்ப லாஸ்ட் அப்படி என்னால டிஃபெண்ட் பண்ண முடியல இப்போ. அவ்வளவுதான், நமக்கு சான்ஸ் வரும்போது பேசிக்கலாம், அவ்வளவுதான். தோனி இல்லாம நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேச வேண்டியது அவ்வளவுதான். நம்ம அப்படியே பேச வேண்டியதா ஜாலியா. அந்த சாம்சங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது ஒரு இதுவா இருக்கு. ஆயுஷ் மாத்திரம் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தல. நீ சாம்சங் சொன்ன பாத்தியா? சாம்சங் 1 கில் அடிக்கிற அடிய நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அடிய மட்டும் அடிக்கிற அடி அவன் வேர்ல்டு கப்ல எடுத்தது வான்கடே, சேப்பாக்கு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது அகமதாபாத். நீ நான் 2014 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவன் சரியான ஃபார்ம்ல இருக்கும். வான்கடே சரியான ஃபார்ம் இருக்கு அவனுக்கு. சோ சுகுமார், நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் இதுதான் டாப் டேபிளோட இதுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இருக்காங்க பஞ்சாப், 2 வந்து ஆர்சிபி, 3 ஆர்ஆர், 4 எஸ்ஆர்எஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்குன்றத நம்ம மும்பை மேட்சுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ 23rd மேட்ச் இருக்கு, நம்ம 24th ரிவ்யூ ரிலீஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சந்திப்போம் சீக்கிரமா சந்திப்போம். ஸோ கைஸ், இதாவது பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய் சுகுமார், பாய் பாய் பாய். போட்டோக்கு வேணா வச்சுக்க பாஷா. 2 பாயிண்ட் தரதுக்கு வேணா மும்பை இருந்து 2 பாயிண்ட் இல்ல கையில 2 பாயிண்ட் வர மாதிரி வேணா வச்சுக்கோ. ஓகே, 2 பாயிண்ட் அது பாப்போம். எத்தோனே வந்து இது பண்ற கூடாது நம்ம. தோத்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு தமிழா ஓகே 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்க. அப்படியே இது பண்ண கைவி வச்சுக்கிறேன். 2 பாயிண்ட்ஸ் அப்படியே ரேஸ் பண்ண மாதிரி பாத்துக்கோ. இது ஸ்கிரீன்ஷாட் டச். ஓகே ஓகே ஃபைன். சரி ஓகே ஓகே பாஷா, பாப்போம்.